அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் முகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து இந்த நாளை காணும்படியாகவும் இந்த 11வது மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்துக்கு வந்து தேவனை தொழுது கொள்ளும்படியாகவும் அவரை ஆராதிக்கும்படியாகவும் அவரை புகழும்படியாகவும் தேவன் தந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நாம் எல்லாரும் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகிறதும் தேவனுடைய கிருபையாக இருக்கிறதுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தராகிய சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் படிக்க போகின்ற பாடம், நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதாகம பகுதி யாக்கோபு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை எடுத்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபு எழுதின நிருபத்தில் 5 அதிகாரங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. மொத்த வசனங்கள் 108 வசனங்கள் இருக்கிறது. 108 வசனங்களை கொண்டு 5 அதிகாரங்கள் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதை 3 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கும் பொழுது 3 தலைப்பு இதற்கு வருகிறது. ஒன்று, உண்மையான பக்தி. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் டோட்டல் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா உண்மையான பக்தி. அதை குறித்து அவர் பேசுகிறார். உண்மையான பக்தி, உண்மையான விசுவாசம், உண்மையான தேவனிடத்தில் கேட்டல், பெற்றுக்கொள்ளல், இப்படி உண்மையான பக்தியை குறித்து அவர் பேசுகிறார். பரிசுத்த ஜீவியம். அடுத்த பகுதி உண்மையான விசுவாசம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் உண்மையான விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் ஞானத்தை குறித்து பேசுகிறார். உண்மையான பக்தி, உண்மையான விசுவாசம், உண்மையான ஞானம். இந்த 5 அதிகாரத்தில் 108 வசனத்தை 3ஆக பிரித்தால் பக்தி, விசுவாசம், ஞானம் என்று நாம் பிரிக்கலாம். யாக்கோபு பற்றி, இந்த நிருபத்தை பற்றி நாம் படிக்கும் பொழுது இந்த நிருபத்தினுடைய கீவேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்குமே கீவேர்டு அப்படிங்கிற ஒரு முக்கியமானது தான் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. கீவேர்டு என்னன்னா 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருப்பது போல பிதாவே உங்களுடைய கரங்களிலே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். ஆவி போன உடனே மனிதன் செத்து விடுகிறான். அந்த ஆவி உள்ள இருக்கிற வரைக்கும் அவன் அலைவாக இருக்கிறான், உயிருள்ளவனா இருக்கிறான், பேசுகிறான், செயல்படுகிறான். அவன் உயிருள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான். அந்த மனிதனை விட்டு அந்த ஆவி போய்விட்டால் அந்த சரீரத்துக்கு பெயர் செத்த சரீரம். அது ஒன்றுக்கும் உதவாது, செத்து போய்விடுகிறது. ஆகவே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இதுதான் அவருடைய மெயின். விசுவாசிகள் கிரியை செய்ய வேண்டும். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார். நீங்கள் புறப்பட்டு போங்கள், விசுவாசங்களை தொடுத்துங்கள், வியாதிகளை குணமாக்குங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள், இலவசமாய் பெற்றுங்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆகவே
உங்கள் விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அவர்கள் தன்னுடைய சபையிலே ஒரு சாட்சியை சொன்னார். அந்த சாட்சியை அவர் சொன்னார், அவருடைய தாயார் சொன்னார், நீ பெற்ற விசுவாசம் அது எல்லாருக்கும் பரவ வேண்டும் என்று சொன்னார். உனக்குள்ளே இருக்கின்ற அந்த விசுவாசம், உனக்குள்ளே இருக்கின்ற அந்த தேவனை பற்றிய அந்த உண்மை விசுவாசம் எல்லாருக்கும் பரவும். அதுதான் விசுவாசம். ஆக இந்த யாக்கோபு நிருபத்தின் 5ஆம் அதிகாரம் 108 வசனங்களிலும் முக்கியமாக நிற்கின்ற கீவேர்டு என்னவென்றால், ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்கிறது? செத்து போயிருக்கிறது. விசுவாசிகள் கிரியை செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். விசுவாசிகள் ஆத்துமாதாயம் பண்ண வேண்டும். விசுவாசிகள் நோய்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். விசுவாசிகள் பிசாசுகளை துரத்த வேண்டும். ஆகவே நாம் பரிசுத்த வேதாகமத்தை நாம் நன்றாக படித்து பார்க்கும் பொழுது விசுவாசம் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கலாம். பிலிப்பு அந்த ரதத்தோடு ஓடுகிறார். என்ன மாதிரி விசுவாசம் கிரியை செய்கிறது. ஆனால் பைபிளை படிக்கின்ற அந்த ஆந்திர தேசத்தை அந்த மந்திரிக்கு அந்த பைபிளை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஆனால் பிலிப்பு ஓடுகிறார். அவர் ஓடவில்லை, ஆவியானவர் ஓட வைக்கிறார். அவர் ஓடவில்லை, அவருக்குள்ளே இருக்கின்ற விசுவாசம் ஓட வைக்கிறது. எப்படியாவது இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரை நான் ரட்சிப்புள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஓட்டம். ஆகவே நான் இந்த நிருபத்தில் யாக்கோபு வலியுறுத்துவது என்னவென்றால், உங்கள் விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். இல்லைன்னா யூ ஆர் அ டெட் கிறிஸ்டியன், யூ ஆர் அ டெட் பிலீவர், யூ ஆர் டெட், யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங். நீ எதற்கும் உதவாத ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று மறைமுகமாக சொல்லுகிறார். விசுவாசம் என்பதை நாம் நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக நாம் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்துக்கு, வேற உலகத்துக்கு இல்லை, நீங்கள் வாழ்கின்ற அந்த உலகத்துக்கு, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உங்கள் வெளிச்சம் மனுஷனுக்கு முன்னால என்ன பண்ண கடவுள்? பிரகாசிக்க கடவுள். அதனால் உங்கள் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். ஆகவே நாம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முக்கியமான சத்தியம் இந்த யாக்கோபு எழுதின நிருபத்தில் இருக்கிறது. அந்த சத்தியம் என்னவென்றால், சந்தேகத்துடனே இருக்கிற மனிதன் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? சந்தேகத்தை அவர் எதிர்த்து பேசுகிறார். சந்தேகத்தை கடிந்து கொள்ளுகிறார். சந்தேகமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் நடத்தக்கூடாது. தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நாம் விசுவாசித்து தேவனிடத்திலிருந்து நாம் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆகவே சந்தேகத்தோடு இருக்கிற ஒரு மனிதன், ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை என்ற பெயர் சூட்டப்பட்டவர் தேவனிடத்திலிருந்து எதையும் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தபடியாக இதில் இன்னொரு முக்கியமான சத்தியம் இருக்கிறது. என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மிடத்திலே வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். நாம் தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாழ வேண்டும் என்று அந்த பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறார். அவருக்கு நம்மை அர்ப்பணித்து நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கின்றார். கர்த்தர் அதை விரும்புகிறார். அதற்காக தான் அவர் தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அடுத்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த நிருபத்திலே how to be Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும். நான் எப்படி வேணா வாழலாம், அதுதான் நடக்காது. ப்ளீஸ் சாரி,
கிறிஸ்டியானிட்டியில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை, ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மகள், நான் எப்படி வேணா வாழுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. நீ இப்படிதான் வாழணும். அல்லேலூயா. கணவன் எப்படி வாழ வேண்டும், மனைவி எப்படி வாழ வேண்டும், பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், ஒரு அபிஷியலாக நாம் எப்படி வாழ வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், வேதம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே நான் எப்படியும் வாழ்வேன், கேசாமி ஏற்றுக்கிறேன், ஞானஸ்தானம் ஏற்றுக்கிறேன், நான் எப்படி வேணா வாழ்வேன், அதுதான் நடக்காது. நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையின்படிதான் நாம் வாழ வேண்டும். விசுவாச வாழ்க்கையா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், ஊழியமாக இருக்க வேண்டும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இங்கே அவர் வரையறுக்கிறார். நம்ம ஒரு ஆபீஸ்ல சேர்ந்துட்டேன், ஆபீஸ் 10 மணிக்கு, நான் 12 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. 5 மணிக்கு முடிய போகுது, 5 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன், நான் 3 மணிக்கு வீட்டுக்கு போவேன்னு சொல்ல முடியாது. அங்கே வரையறுக்கப்படுகிறது, நீ இப்படிதான் ஆபீஸ்ல இருக்கணும். சில ஆபீஸ்ல யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, இந்திய பேங்க்ல தான் யூனிஃபார்மோட தான் வரணும், போலீஸ்காரனா தான் யூனிஃபார்மோட தான் வரணும், நான் சட்டை போட்டு வருவேன் சொல்ல முடியாது. ஆர்மியில ஒருத்தன் சேர்ந்துட்டான்னா அவன் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வரணும். ஆகவே நான் எப்படி வேணா வாழ்வேன், என்னை கேட்கக்கூடாது, ஆனா எனக்கு இயேசு கூட வேணும், ஊழியம் கூட செய்வேன், அதெல்லாம் நடக்காது. அல்லேலூயா. நீங்கள் இப்படித்தான் வாழணும். How to lead a Christian life. He was teaching very effectively. விசுவாசத்தோடு உயிருள்ள ஒரு சாட்சிகளாக நாம் தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவபதிகளாக, உயிருள்ள சாட்சிகளாக நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் யாக்கோபை பற்றி படிக்கும் பொழுது, யாக்கோபு ஜெபத்திலே ரொம்ப ஆர்வம் உள்ளவர். He was loving praying alone with God. தேவனோடு தனித்து ஜெபிப்பதில் யாக்கோபு ரொம்ப ரொம்ப வாஞ்சியுள்ளவர். ஜெப வீரன் என்று அதற்கு நாம் பெயர் சூட்டலாம், முடிசூட்டலாம். Because he was a prayer warrior. பயங்கரமா ஜெபிப்பார். யாக்கோபுக்கு அந்த காலத்துல எல்லாரும் ஒரு கேலி பேர் வச்சாங்க. என்ன பேர் தெரியுங்களா? ஒட்டகங்கால் யாக்கோபுன்னு வச்சாங்க. ஏன்? அவர் ஜெபம் பண்ணும்போது நேர் முழங்காலே நீங்க ஜெபிப்பாராம். பண்ணி பண்ணி முழங்காலெல்லாம் மறுத்து போய் இந்த கருணை காண்டு மாதிரி அப்படியே தண்டுதான் இருக்கணும், முடிக்காது மாத்திரம். இப்போ ஒட்டகத்துக்கு கூட அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது முழங்காத்து மண்ணாந்தரத்தில் போட்டு போட்டு மண்ணில் போட்டு அதை முட்டி கூட மறுத்து போயிருக்கும். ஆகவே யாக்கோபு போறாருன்னா எல்லாம் கேள்விட்டு வந்தாங்க, என்னன்னு ஒட்டகத்தால யாக்கோபு போறாரு. அந்த நாட்கள்ல ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க, விசுவாசிகளா ரொம்ப ஐக்கியமா ஃப்ரெண்ட்லியா ஹோம்லியா ஃபேமிலியா இருந்தது, ஊழியம் செய்திருக்காங்க. அப்ப கிண்டல் பண்ணுவாங்க, அவர் கண்டிட மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிகாஸ் அவரை குறித்த பெரிய சாட்சி என்னவென்றால் அவர் ஒரு ஜெப வீரர். இன்றைக்கு நாமும் கூட செபிக்கும்படியாக, தேவனோடு கூட உறவாடும்படியாக, தேவனோடு ஐக்கியமாயிருக்கும்படியாக, தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு சுவாமி ஜெபத்திலேயே சிலுவையில தொடங்குவார். பிதாவே உங்களுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஜெபத்திலேயே பாடுபட தொடங்குவார். ஜெபத்திலேயே முடிவார். பிதாவே உங்களுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த பயங்கரமான துன்ப நேரத்தில் செபித்துக் கொண்டே அவர் பாடுபட்டார் நம்முடைய பாவங்களுக்காக. அதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு தேவகுமாரன் மனுஷ அவதாரத்தில் வந்த அவருக்கே ஜெப வாழ்க்கை மிக அவசியமாக இருந்தது என்றார். நமக்கெல்லாம் ஜெபம் எவ்வளவு முக்கியம். நாம் இன்றைக்கு நம்முடைய முழங்கால்களை முடக்க வேண்டும். கர்த்தருடைய
இப்பொழுது யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து கையிலே வைத்துக் கொள்வோம். இப்போ நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம். டாக்டர் கிட்ட போகும்போது போய் சொன்னோம், டாக்டர் கண்ணு சும்மா எரியுது டாக்டர், கண் பார்வை மங்கலா தெரியுது டாக்டர் அப்படின்னு. டாக்டர் என்ன பண்றார், கண்ணை லைட் அடிச்சு பார்க்குறாரு, கம்ப்யூட்டர்ல வச்சு பார்க்குறாரு, மருந்து ஊற்றி அந்த கண்ணை விரிவாக்கி இதுல என்ன கோளாறு இருக்குதுன்னு பார்க்குறாரு. எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்றாரு, ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு. பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி இந்த மருந்தெல்லாம் நீங்க வாங்கி கண்ணில் போடுங்க, இந்த மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, நீங்க என்ன ஆயிடுவீங்க, நல்லா ஆயிடுவீங்க கேட்டீங்களா? அதே மாதிரி கர்த்தர் நமக்கு பிரிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறார். எதுக்கெல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறாரு? 5ஆம் அதிகாரம் கையில் வச்சிருக்கீங்கன்னா 3 காரியத்துக்கு பிரிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறாரு. 1, துன்பம். துன்பம் இல்லாத மனிதன் யார்? எல்லாரும் வந்திருக்கீங்க, எல்லாரும் மனசையும் தோர்த்து பார்த்தா எல்லாருக்கும் ஒரு துன்பம் இருக்கும். துன்பம் இல்லாத மனிதன் யார்? பிறக்கும் போதும் அழுகின்றார், இறக்கும் போதும் அழுகின்றார். இதுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் துன்பம். நம்ம மேல் வாழ்க்கையில கசப் பண்றோம், விளையாடுறோம், நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி தான். ஆனால் ஆக்சுவலி ரொம்ப நம்மை டாமினேட் பண்றது வந்து துன்பங்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமான்னு கை தூக்குங்க. துன்பம், துன்பம் இஸ் அ ப்ராப்ளம். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பம் ஒரு பெரிய இமாலய பிரச்சனை, இமாலயாஸ் பிரச்சனை. ஆமாவா இல்லையா? யாருக்கு துன்பம் இல்லை? நாளைய பற்றிய துன்பம், வேலையை பற்றிய துன்பம், பொருளாதாரத்தை பற்றிய துன்பம், உடம்புல இருக்க பிளட் பிரஷரை பற்றிய துன்பம், குடும்ப பிரச்சனை பற்றிய துன்பம், பிள்ளைகளை பற்றிய துன்பம். அது ஒழுங்கா இருக்காது, ஒழுங்கா செட்டில் ஆகாது, ஒழுங்கா படிக்காது, பிள்ளைகளை பற்றிய துன்பம். வரை மனிதனை ஆட்டி படைப்பது என்னவென்றால் இன்றைக்கு இந்த உலகத்திலே துன்பம். அட் த சேம் டைம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கூட கட்டாயம் துன்பம் அவர்களை என்ன பண்ணுகிறது, அலைக்கழிக்கிறது. துன்பத்தை தாங்க முடியாமல் மனிதர்கள் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் ஆகிடும். அவ்வளோ குறுயல் துன்பம். சில பேர் மனநோயாளிகள், சில பேர் துன்பத்திலேயே அவங்க ஒரு நோயாளியாக மாறிடுறாங்க. ஆமாவா இல்லையா? இதுக்கு கர்த்தர் டாக்டர் ஏசாமி டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சுக்கிறார். என்ன பிரிஸ்கிரிப்ஷன்? ஒருவன் 13ஆம் வசனம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். அல்லேலூயா. துன்பத்துக்கு என்ன பிரிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காரு? ஜபம். துன்பம் வரதான் செய்யும், உடனே அழுவக்கூடாது. இப்போ லேடிஸ்லாம் அழுவோம், நம்ம பார்ப்போம், எங்க அழுவோம்? மனசுலேயே வச்சுன்னு இருக்கும். மனசுலேயே வச்சுன்னா அது பிளட் ப்ரெஷர் ஆகிடும், அது டயபெட்டிக் ஆகிடும், அது நினச்சி தூக்கம் வராது. ஆனால் அது லேடிஸ் மொத்தம் பண்ண எங்கனாலும் அழுவ கற்றுக்கிறாங்க, ரொம்ப சீக்கிரம் அழுவாங்க லேடிஸ். அழுகையே சாதிக்கிற லேடிஸ்லாம் இருக்கிறாங்க. நம்ம சாதிக்க முடியாதது கூட அழுகை அவங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்க, சாதிச்சுட்டு வந்தோம். நம்ம தோற்றுக்கணும், ஏன்னா நமக்கு அழுவ தெரியாது. நமக்கு அழுவ தெரியாது, அந்த அழையும் வர மாட்டேங்குது. எல்லாம் பார்த்து அழ இந்த லேடிஸுக்கு கொடுத்தாரு, அழுதே சாதிச்சு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துன்பம் ஒரு நோய். நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நீங்க போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, துன்பத்துக்கு அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க. என் புருஷனால எனக்கு துன்பம், என் மனைவியால எனக்கு துன்பம், என் ஆஃபீஸ்ல என்னால மேனேஜ் பண்ண முடியல, என் ஹையர் அத்தாரிட்டி கொடுக்குற அந்த ப்ரெஷர். ஒரு ஐபிஎஸ் தூக்கி போட்டுருந்தாங்க ஒரு அம்மா, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. 25 வயசுக்குள்ள தான் அவங்களுக்கு ஐபிஎஸ் படிக்கிறதே கஷ்டம். ஃப்ரெஷ்ஷாக போனாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஷி வாஸ் அ டெப்டி
கமிஷனர், மேல மினிஸ்டர், அவன் இவன் கொடுத்த ப்ரெஷர்ல அந்த பொண்ணு தூக்கு போட்டுருச்சு. அந்த துன்பம் தாங்க முடியாது. ஆகவே துன்பம் என்ற ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்க முடியாது. துன்பத்துக்கு சொல்யூஷன் தேவை. அப்போ இங்க உலகத்துல அது கூட டாக்டர் இருக்காங்க. பட் நம்ம அந்த மாதிரி டாக்டருக்கு நம்ம போறதில்லை. ஆனா ரொம்ப பணக்காரங்களும் போவாங்க. ஒரு துன்பம் வந்தா இதை எப்படி நான் சால்வ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் அட்வைஸ் கேட்போம். அவனுக்கு ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்தா அவனை மாத்திடுவான், அவனை தூங்க வச்சிருப்பான். ஓகே, ஆண்டவர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள். நம்ம ஐயா பாருங்க, துன்பப்பட்டால் என்ன பண்ண கடவுள்? ஜெபம் பண்ணணும், அழக்கூடாது. அதே துன்பப்பட்டா உடனே என்ன பண்ணக்கூடாது? லேடிஸ் ஸ்பெஷலி என்னது அழுவ கூடாது. துன்பப்பட்டால் ஒருவன் என்ன பண்ணக்கூடாது? Prayer is the answer for all your needs. Prayer is the answer for all your problems. Nothing is going to be answered except the prayer, except prayer answering God. ஜபத்துக்கு பதில் அளிக்கிற அந்த தேவனை தவிர எதுவுமே உனக்கு தீர்வு கொடுக்க போறது இல்லை. ஆகவே அழகா சொல்றார், ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவுள். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவுள். நம்ம மகிழ்ச்சியை ஸ்கிப் பண்ணிடலாம், நம்ம அடுத்து போகலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், பாருங்க, முதல்ல உங்களில் ஒருவன் துன்பப்பட்டாருங்கிறாரு. அடுத்து இப்ப என்ன சொல்றாரு? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டார். கிராமர் பாருங்க, துன்பப்பட்டால் வியாதிப்பட்டார். அழகாக கேட்கறதுக்கு அந்த நேரத்துல கிராமட்டிக்கலா தான் பைபிளை எழுதுனாங்க. ரொம்ப கிராமர்லாம் பார்த்து ஒழுங்கா ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஒரு வேதாகமம் எழுதப்பட்டது. அதோட அதை படிக்கும் போது அழகா இருக்கும். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டார். அடுத்த வசனத்துல உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதி, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டார். வியாதி இல்லாதவன் யாரு? யாருன்னா சொல்ல முடியுமா? இன்னும் என்னால கூட சொல்ல முடியும், யாரால சொல்ல முடியும். வியாதிதான் இன்னைக்கு மனுஷன் ஆட்டி படைக்கிறது, சவாலா நிற்கிறது. என்கிட்ட காட்ட உன்னுடைய வித்தையை, என்கிட்ட காட்ட உன்னுடைய பவரை. வியாதி எப்பேற்பட்டவனே அடைக்கிறது. ஆமாவா இல்லையா? வியாதி வந்து அவனா பத்துட்டா போச்சு, யாரும் மதிக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிற வரைக்கும் தான் மதிக்குவாங்க. அப்புறம் ஐயோ பாருன்னு சொல்லுவாங்க. ஆகவே உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அந்த காலத்துல டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் 6ஆம் 7ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அவங்க பாஸ்டரோட எக்ஸலண்டா டீச் பண்ணாங்க. பாஸ்டரை விட அற்புதங்களை செய்தார்கள், அடையாளங்களை செய்தார்கள். விசுவாசத்தினால் நிறைந்திருந்தார்கள், ஞானத்தினால் ஆவியினால் நிறைந்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார்கள். அவர்கள் ஏராளமான வரங்களை பெற்றவர்களாக இருந்தார்கள். கேட்டீங்களா? அந்த காலத்து டீச்சர்ஸ் எல்லாம் வெரி பவர்ஃபுல். அவங்க உலகத்தை கலக்குகிறவர்களாக இருந்தார்கள். எருசலேமை தேவனுடைய சுவிசேஷத்தினால் பதவியால் நிரப்புகிறவர்களாக இருந்தார்கள். They were very very powerful. ஆகவேதான் ஒருத்தன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, இல்ல பாஸ்டர் வரவழைப்பானாக. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி, என்ன பூசுவாங்க? எண்ணெய் பூசி. ஏசாமி இந்த காஸ்பல் ப்ரீச் பண்றதுனால எண்ணெய் பூசினாங்க. நீங்க என்ன பூசி ஜெபம் பண்ண சொன்னா சீதேவில கூட கேட்டீங்களா? நீங்க என்ன பூசி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவருக்கு அனுப்பிவிட்டார். கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கு எண்ணெய். எண்ணெய் என்றால் என்ன? The எண்ணெய் indicates the Holy Spirit. எண்ணெய் பரிசுத்த ஆவியை பிரதிபலிக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை அது காட்டுகிறது. பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை அது காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை அது காட்டுகிறது. எங்கே கர்த்தருடைய ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வியாதியிலிருந்து விடுதலை உண்டு, கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டு, அந்தகாரத்திலிருந்து விடுதலை உண்டு, இருளிலிருந்து விடுதலை உண்டு, துன்பத்திலிருந்து விடுதலை உண்டு. Where there is spirit, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. Where there is spirit of God, ஆவியானவரை நாம் சாதாரணமாக எடுத்துக்கணும். ஆகவேதான் அந்த சுகமளிக்கிற இடத்துல ஆவியானவர் இறங்குகிறார். என்னை பூசி மீன்ஸ் ஆவியானவருக்கு வந்து இறங்கி அவர் கிரியை செய்கிறார் அந்த உலகில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக அவர்கள் ஜெபம் பண்ண கடவர்கள். கட்டளை பிரேயர் பண்ணணும். பிரிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காருன்னா ஜெபம் பண்ணணும். மூப்பர்கள் விசுவாசி வியாதிப்பட்டிருக்கிறார், மூப்பர்கள் வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெயை பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்பொழுது 15ஆம் வசனத்திலே விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அல்லேலூயா. 2 ஜெபம் இருக்கு. ஒண்ணு விசுவாசம் உள்ள ஜெபம், இன்னொன்னு விசுவாசம் இல்லாத ஜெபம். ஜெபம் பண்ணினே தான் இருப்பாரு, ஆனா அவர் நினைப்பாரு நம்ம ஜெபிக்கணும், எங்க இருந்து இந்த நோய் நல்லா போகுது, நம்ம என்ன ஓரல் ப்ராப்பர்ஸா பில்லிங்கிறாமா, நம்ம என்ன பெரிய ஊழியக்காரா அப்படின்னு நினைச்சுக்கினே ஜெபிக்கிறார். இல்லை, அப்படி இல்லை. யார வேணா இருக்கலாம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். It is a promise of God. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கேட்டீங்களா? அப்ப விசுவாசம் இல்லாத ஜெபத்தை குறித்து இப்ப நாம கவலைப்பட வேண்டிய அவசியம். அது ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். உங்களால் விசுவாசத்தினாலே ஒரு மலை போன்ற பிரச்சனையும் சாய்க்க முடியும் என்று கர்த்தர் சொன்னார். உண்மையான மலையை பெய்ய முடியும்னு சொல்லல. மலை போன்ற பிரச்சனைகளையும் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? மிக சுலபமாக அசைத்து விடுவீர்கள், சாய்த்து விடுவீர்கள். மலையை சாய்ப்பதுதான் ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம். இந்த ஜெபத்தை பேர் வச்சிருக்காரு. என்ன ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபம் கட்டாயம் பிணியாளியை ரட்சிக்கும், சுகமாக. அப்புறம் ஒரு சமயம் அவன் பாவம் செய்திருந்தான், அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தை. ஏன்னா ஒரு சமயம் 3 காரியத்தை சொல்லுகிறார். இந்த வியாதிக்கு காரணம் பாவமா இருக்கும். ஒரு சமயம் பாவம் செய்திருந்தா அது அவனுக்கு என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். மன்னிக்கப்படும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3 காரியங்களுக்கு சொல்யூஷன் இங்க கிடைக்கிறது. 1 துன்பம், 2வது வியாதி, 3வது பாவம். இது 3 மேஜர் ரோல். நீங்க பைபிள டீப்பா படிச்சீங்கன்னா உங்கள் பாவங்களை உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர்களுக்கு செவி கொள்ளாதபடி அவர் செவியை மந்தமாக்குகிறது. The sin is a problem. அப்ப அந்த ஹீலிங்ஸ், அந்த சுகத்தை பெற்றுக்கொள்கிற அந்த மனிதனுக்கு ஒரு சமயம் பாவம் காரணமாக இருந்தால் அதுக்கும் சொல்யூஷன் கொடுக்கணும். அதுதான் இந்த 3 சேர்த்து தான் கர்த்தர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் வியாதிப்பட்டால் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பாவம் செய்தவனால அது அவனுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப 3 என்ன ஜெபம் வேணும்? விசுவாசம் உள்ள ஜெபம். இந்த 3 சொல்யூஷன் என்னன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் துன்பத்தை போக்கும், வியாதியை போக்கும், பாவத்தை மன்னிக்கும். 3 இந்த 3 ஒண்ணே ஒண்ணுதான். 3 சால்வ் பண்ற காரியம் ஒண்ணே ஒண்ணு.
That is prayer. அது பேர் வச்சிருக்காரு விசுவாசம் உள்ள ஜெபம். Hallelujah. You may pray. Everybody is praying. But you should have been possessed with faith. விசுவாசத்தினால் நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். Hallelujah. உடனே அந்த விசுவாசத்தோட நாம ஜெபிக்கும் போது அது ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். துன்பத்தை நீக்கி மனமகிழ்ச்சியை தருவார். வியாதியை நீக்கி பலத்தை கொடுப்பார். மூன்றாவது பாவத்தை நீக்கி அவர் பரலோக சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இது விசுவாசம் என்ற ஜெபத்துக்கு கிடைக்கிற பலன். அடுத்தபடியாக இன்னொரு ஜெபத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். என்ன ஜெபம்? நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் இருக்கா? நீங்க படிச்சு பாருங்க, 14ஆம் வசனத்திலேயே இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் தேவனுடைய பிள்ளை. நீங்க நினைச்சீங்களா நான் நீதிமானா பாஸ்டர்? நேற்று கூட என் வீட்டுல சண்டை போட்டு என் பொண்டாட்டி கூட குடும்பம்னா சண்டை இருக்கத்தான் செய்யும். சண்டை போட்டோம்னா நீங்க புருஷன் பொண்டாட்டியே இல்லை. புரியுதா? ஞான பிரகாசம் சேர்த்து சண்டை போடணும். போட்டாதான் புருஷன் பொண்டாட்டி. இல்லை எப்பவுமே சிரிச்சுன்னே இருக்கிறாங்கன்னா நீங்க புருஷன் பொண்டாட்டி கிடையாது. சம்திங் எல்ஸ். அது ஹியூமன் மனுஷன் கடவுள். அதுதான் கல்யாணம் ஆகும்போது கேட்பாங்க, வாழ்விலும் தாழ்விலும் துயரத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கும் மனமும் இவரை நேசிக்கவும் அன்பு கூறவும் கீழ்ப்படியவும் நீதி ஒத்துக்கொள்ளுகிறீரா? அவர் ஆமான்னு அம்மா ஆமான்னு. ஃபேமிலியெல்லாம் கட்டாயம் இருக்கணும். யாரும் ஏமாந்து கிடையாது. பெண்கள்லாம் ஏமாந்து கிடையாது. நம்மளோட அறிவாங்க, நம்மளோட பலசாலி, யானையை விட பலசாலி பெண்கள். நம்ம காலக்குச்சி இருக்கிறாங்க. புரியுதா? நான் பார்க்கணும் நீதிமான நேரத்தில் ஏன் சொல்ல வந்தேன்னா, நான் நீதிமான டவுட் வரலாம். மனுஷன் சிரிப்பான், திடீர்னு கோவப்பட்டுவான். தீசலாம் நேச்சர். ரெண்டு தான் விளக்கு. ஒண்ணு விக்கிர ஆராதனை, இன்னொன்னு விபச்சாரம். இதுதான் எரிச்சல் உள்ள தேவனுடைய ஆக்ஷனை நீங்க பார்க்கலாம். பட் மனுஷன் சிரிப்பான், கோபம் வரும், எமோஷனல் ஆவான், அப்புறம் வருத்தப்படுவான், சமாதானம் ஆயிடுவான். அதெல்லாம் ஓகே. இது ரெண்டு தான் ப்ரோஹிபிட்டட். இது ரெண்டு தான் பைபிள் தடை செய்கிறது. எது? விக்கிர ஆராதனை பண்ணா கொண்டுடுவார் கர்த்தர். நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறேன். You can see his fire over you. You can see the Lord's anger over you. You can see the judgment of God over you. உண்மையில கர்த்தர் செலுத்துற அந்த நியாயத்தில் தண்டனை இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ரெண்டுதான் கடவுள் தடை செஞ்சிருக்காரு. மெயினா திருச்சபை. மற்றதெல்லாம் ஏற்கனவே நீங்க நம்ம ரூபன் பிரதர் என்ன எதனா சொல்வாரு கோபமா, நாளைக்கு நாங்கள் கூடிக்கணும். நம்ம பிரதர்ஸ் ஃபேமிலி. இதெல்லாம் மேட்டர் கிடையாது. பட் ப்ராப்ளம் இது ரெண்டு தான். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுக்கு தான் விலைக்கு ஓட சொல்றாரு. விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்க, தேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்க. இட்ஸ் a பைபிள். இட்ஸ் நாட் ஐ. இது என்னுடைய ஐடியா இல்லை. பைபிள் கர்த்தர் சொல்றார். இந்த ரெண்டு தான் மெயின் ப்ராப்ளம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய ப்ராப்ளம் சகல ஆசீர்வாத குறைச்சலுக்கும் சாபத்துக்கும் இது ரெண்டு தான் ஆலோசனை. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, அவருடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கிரியினால் அல்ல. இதான் நீ பண்ண தான தர்மம். நேற்று கீழே விழுந்துட்டாரு பாஸ்டர் அருண் சொல்றாரு. நேற்று ஒருத்தர் 2 பேர் பைக்ல 10 நிமிஷம் கீழே விழுந்துட்டாங்க. நான் தான் தூக்கி விட்டு ஹாஸ்பிட்டல் போய் தையலெல்லாம் போட்டு கையில் 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன் பாஸ்டர். நான் நீதிமான்னா அதான் நடக்காது. நான் கத்துக்காக மொட்டை அடிச்சுக்கிறேன் பாஸ்டர். நான் டெய்லி வரணும், அனாதை இல்லத்தில் போய் சோறு போடுறேன் பாஸ்டர். அதெல்லாம் உங்களை நீதிமான் ஆக்காது. அவருடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் என்ன ஆக்கப்படுகிறோம்? குற்றமற்ற ரத்தம். குற்றமுள்ள மனித இனத்துக்காக சிந்தப்பட்டது. பாவ மன்னிக்கென்று சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் கத்த சொல்றார்.
அந்த ரத்தத்தை பற்றி கொள்ளும் பொழுது அவர் பிராயசித்த பலி, கிருபாதார பலி, அந்த பலியிலே நாம் என்ன ஆயிடுறோம்? அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு என்ன ஆயிடுறோம்? என்ன ஆயிடுறோம்? நீதிமான். அதுதான் ஒரு பாட்டு இருக்குல்ல, நீதிமான் நான் நீதிமான் நான் டான்ஸ் ஆடினே போடுவார் இந்த பெருமாஸ். நீதிமான் ஜஸ்ட் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு சமயம் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. நான் நீதிமான் தான். அவர் ரத்தத்தை குடிச்சுக்கிறார். அவர் ரத்தத்தை என்ன பண்ணிருக்காரு? குடிச்சுக்கிறார். குடிச்ச உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும். இந்த 2 பாயிண்ட். அவர் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான். கிரியையினால அல்ல, கிருபையினாலே நீதிமான். அவர்கள் பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் 3 பாயிண்ட்ல வந்திருக்கு. ஆகவே சந்தேகம் வரக்கூடாது. உங்க கிரியெல்லாம் உண்மை நத்தி எனக்கு சொல்றாரு, தொடச்சு போடுவாங்க. அது என்ன ஒரு நாப்கின் வைப்பர் தொடச்சு போட்டுருவாங்க. நம்ம நீதிலாம் அப்படிதான் இருக்கணும். தொடச்சிட்டு போடுவோம் பாருங்க. நம்ம செய்யற நீதி, நேர்மை, தர்மம், தானம், என்ன பக்தி, பரவசம், அந்நிய பாஷை, இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். கேட்டீங்களா? அதெல்லாம் நம்மளை ரட்சிக்கல, நம்ம மனம் திரும்பணும். ஆனா அந்த ரத்தத்தை பற்ற விசுவாசம், இதனால நாம் என்ன ஆக்கப்பட்டோம்? நீதிமான். கிரியையினால அல்ல, அவருடைய கிருபையினால நம்ம என்ன பண்ணிட்டோம்? நீதிமான் ஆக்கப்பட்டோம். அடுத்தபடியாக அவரை பற்ற விசுவாசத்தினாலே நாம் என்ன ஆயிட்டோம்? எந்த பாட்டு அவனா கேட்டா தலை நீட்டு சொல்லணும். ஆமா நீதிமான் நான். அந்த பாட்டு ஒன்று இருக்குது. நீங்க அந்த பாட்டை பாடினாங்க. ரெஸ்பான்ஸ் எழுதிக்க. நீதிமான் நான், நீதிமான் நான். டெடிகேட் பண்ண பாட்டு பாடும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா பயப்படாதீங்க. கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் நீதிமான். புரியுதா? ஒரு கிறிஸ்துக்குள்ள தான் அவன் எப்படி இருக்கிறான்? முதல் சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துக்குள்ளே நமக்கு மீட்பும் ஞானமும் நீதியும் உண்டாயிருக்கிறது. Christ is our wisdom. கிறிஸ்து நமக்கு ஞானம், கிறிஸ்து நமக்கு நீதி, கிறிஸ்து நமக்கு மீட்பு. அல்லேலூயா. இந்த 3மே கிறிஸ்து தான் நமக்கு. நாம நமக்கு நீதி இல்லை, நமக்கு நேர்மை இல்லை, நமக்கு ஞானம் இல்லை, நமக்கு மீட்பு இல்லை. நம்மை அழிந்து போகிற வஸ்துக்களாக பொன்னினாலும் வெள்ளியினாலும் கர்த்தர் நம்மை மீட்கணும். பேதுரு சொல்வார், விலையே பெற்றதும் மாசற்றதும் ஆகிய ரத்தத்தினால என்ன பண்ணாரு? நீங்க பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நானே மீட்டிக்கல. ஆனா நீங்க ஒண்ணும் உங்களை மீட்டிக்கல. கர்த்தர் விலையே பெற்ற ரத்தத்தை உங்களை என்ன பண்ணாரு? மீட்டு பண்ணார். நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் நீதிமான்கள். கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓகே, ஒரு ஜபம், விசுவாசம் உள்ள ஜபம் துன்பத்தை நீக்குது, வியாதியை நீக்குது, பாவத்தை நீக்குது. 2வது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம். அந்த இது ஜபம் பேர் என்னங்க? ஊக்கமான ஜபம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும் ஜபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியதே இதுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியதே இதுவே சட்டம். அந்த பாட்டினுடைய முதல் வரி என்னன்னா, ஊக்கத்துடனே நேர்முகமாய் வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு. அப்ப ஒவ்வொரு ஜபமும் அது மறந்துங்க, விசுவாசம் ஜபத்தை மறந்து 2வது ஊக்கமாக ஜெபிக்கணும். அல்லேலூயா.
நிறைய பேரை பார்த்தோம்னா ஏனோ தானோ ஜெபிப்பாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்புறம் ஆன்லைன் ப்ரேயர் நடத்துவாங்க, என்ன பேச கூப்பிடுவாங்க. 90% வச்சுட்டு கேட்பாங்க, 10% தூங்கிக்கினே இருப்பாங்க. குடும்ப ஜபத்தில் எத்தனை பேர் தூங்குறது வீட்டில் தான் சபை ஜபம் வெள்ளிக்கிழமை நான் பார்த்துக்கிறேன், தூங்கினே இருப்பாங்க. தூங்கின ஜெபித்தா தூக்கமான ஜபம் அந்த ஏசுவாமி ஜெபிக்கிறாரு. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவருடைய தேகத்தை ரத்தத்தின் பெருந்தொடிகளாய் அந்த கெத்செமனே தோட்டத்தில் சிந்த அவர் கண்ணீர் சிந்து ஜெபிக்கிறார். பிதாவே உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி. That is called earnest, ஒரு ஊக்கமான ஜெபம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஊக்கமான ஜெபம் அதுக்கு என்ன கிடைக்கும் தெரியுங்களா? நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் அளிக்கக்கூடியதா இருக்கிறது. You will be benefited. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குல்ல? எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்ட் ஆகுறான்னா அந்த கம்பெனி அவனுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கும். இவ்வளோ நாள் 30 வருஷம் வேலை செஞ்சாரு, போகும்போது சும்மா போகாதீங்க, கையில் ஒரு 20 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போங்க. உங்கள் ஜிபிஎஃப், உங்களுடைய பெனிஃபிட்ஸ் இப்போ எல்லாம் நிறைய பக்கத்தில் பார்த்தது நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. சந்தோஷமாக அதை போட்டு மாலையை போட்டு ஒரு சாப்பியை போட்டு கம்பெனி காப்பி ஏற்றி 4 பேர் கம்பெனி அதெல்லாம் கூட வந்து வீட்டில் விட்டு சந்தோஷப்படுத்திருக்கோம். ஏன்னா 30 வருஷம் வேலை செஞ்சு வெளியே வரணும்னா ரொம்ப துக்கம், ரொம்ப கண்ணீர். அந்த பிரிவு பார்த்து தாங்க முடியாத பிரிவு என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன். ஒரே கம்பெனியில் ஒரே ஆஃபீஸில் 30 வருஷம் வேலை செஞ்சாங்க, வெளியே வரணும்னா கண்ணில் தண்ணி வரும். அதெல்லாம் தான் அவங்க உஷாராக என்ன பண்ணுவாங்க, கிஃப்டை கொடுத்து மாலையை போட்டு அவருக்கு சாதியை போட்டு அவங்க குடும்பத்தை வர வச்சு சந்தோஷப்படுத்தி கை தட்டி ஆஃபீஸ் கார்லேயே அவரை 10 பேர் கூட வந்து 2-3 கார்லேயே கொண்டாந்து வீட்டில் விட்டு அவரை அப்படி நைஸாக இறங்கி விட்டுருவோம். ஏன்னா தெரியும் அவருக்கு மனசு எப்படின்னு சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சொல்கிறேன். அந்த மாதிரி ஊக்கமான ஜெபம் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஒரு பென்ஷனர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சு வரும்போது அவருக்கு கிடைக்கிற நிறைய பெனிஃபிட்ஸ் மாதிரி நீதிமான் செய்யும் ஊக்கமுள்ள ஜெபம் நிறைய பெனிஃபிட்ஸ் அவருக்கு கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? There is benefit, there is goodness, there is blessing. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஏராளமான நன்மைகள் இருக்கிறது, ஏராளமான பலன்கள் இருக்கிறது, ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. ஆகவே நீதிமான்களாகிய நீங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்க எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஊக்கமா ஜெபம் பண்ணணும். அடுத்து பாருங்க, ஜெபத்தை பத்தி நான் ரொம்ப எழுதிட்டேன். 3வது ஜெபம் அவர் சொல்றாரு, கருத்துள்ள ஜெபம். முதல்ல விசுவாசம் உள்ள ஜெபம், 2வது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம், இறுதியாக சொல்லுகிறார் கருத்துள்ள ஜெபம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஜெபம்? எது பேரு? கருத்து இருக்கணும். நான் பேசுறது பெருசு இல்லை, மேல ஏறி பேசுறது பெருசு இல்லை, என் பேச்சிலே கருத்துக்கள் இருக்க வேண்டும். என் பேச்சிலே ஒரு ஒரு சத்தியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். என் பேச்சிலே ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்க வேண்டும். கருத்து. பவுல் சொல்லுவார், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஒரு பாட்டை 2 டைப்ல பாடணும். கருத்தை உணர்ந்து பாடும்படி ஏற்படுகின்ற அந்த பரமங்க சந்தோஷம். கருத்தை உணராமல் பாடும்போது அதில் ஒன்றும் இல்லை. கருத்தை உணர்ந்து பாடும்போது ஒரு உள்ளத்துல ஒரு ஆத்மா ஒரு பெரிய சந்தோஷம். கருத்தோடு பாடுவேன், ஆவியோடும் ஆவியானவரே பாடுகிறார். சில டைம்ல இருக்குது எனக்கெல்லாம் ஆவியானவர் மனசுல நல்ல நல்ல கர்த்தருடைய பாட்டு கொடுப்பார். அப்படியே மைண்ட் வருது, தேவ பிரசனம் அப்படியே உள்ளத்தை நடக்கிற சந்தோஷமா இருக்கும். ஆகவே பவுல் திருச்சந்தை மக்களோடு சேலஞ்ச் பண்றாரு, நான் கருத்தோடும் பாடுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன். அப்போ ஒரு மனிதன் ஆண்டவருடைய பாட்டு பாடும்போது கருத்தை கொண்டு பாட வேண்டும், ஆவியிலே நிறைந்து பாட வேண்டும், ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும், ஆவியிலே நிறைந்து சுகமளிக்க வேண்டும், ஆவியிலே நிறைந்து விசுவாசத்தை துரத்த வேண்டும்.
ஆவியிலே நிறைந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஓகே, அப்போ கடைசியான ஜெபம் கருத்து ஜெபம். கருத்து இருக்கா ஜெபத்துல? நிறைய பேர் ஜெபம் பண்ணா ஒரு கருத்து இல்லாத ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா சில பேர் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜபத்திலேயே ஒரு பிரசன்ன கேட்ட மாதிரி இருக்கும். அந்த பிரசன்னம் அவர் ஜெபிக்கும் போது அந்த இடம் அசைக்கும். அவர் ஜெபிக்கும் போது நீங்கள் ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அதான் கருத்துள்ள ஜெபம். இப்ப இங்க ஒருத்தர் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. யாருக்கும் யார எலியாவை ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. எலியாவை பத்தி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. எலியாவுக்கு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அப்படியே அவர் சொல்லிட்டாரு, அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியாவை பத்தி பேசுறதுக்கு நான் தகுதி உள்ளவனா? நிச்சயமா கிடையாது. பெரிய ஆள். கர்த்தர் முகமுகமா சந்தித்தவர், உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர், அக்னிமயமான குதிரை ரதம். அவரு இப்ப பரலோகத்துல இருக்காரு. யாருமே பரலோகத்துக்கு எல்லாம் பாரடைஸ்ல ரெஸ்டிங்ல இருக்கிறாங்க. ஆனா அவர் மாத்திரம் போயிட்டார். ஏனோக்கு அவரால் ஒரு செட்டு. அப்ப அந்த எலியாவை நமக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களை மாதிரி பாடுள்ள மனுஷன். அவருக்கு பயம் இருந்தது, பசி இருந்தது. எசபேல் ராணி அவளை விரட்ட போது நான் ஏன் போய் செத்தா நல்லா இருக்குன்னு கர்த்தர்கிட்ட ரொம்ப எரிஞ்சு விழுந்தாரு. யோனா மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சுதான் யாக்கோபு டக்கு நீங்க இறக்குறாரு. நம்மை போல அவர் யாரு? பாடுள்ள மனுஷன். ஆனா அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு? கருத்தா ஜெபம். நீதிமான் போகும். இவரு எலியானா கருத்து, எலியானா கருத்து, நீதிமானா ஊக்கம், விசுவாசினா மூப்பர்னா விசுவாசம் இல்லை ஜெபம். ஸோ இப்போ கடைசியாக கருத்தா ஜெபிச்சார். இந்த கருத்துள்ள ஜெபம் பண்ணும்போது தான் அற்புதங்கள் நடக்குது. அல்லேலூயா. 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபிச்சார். ஏன்னா அன்னைக்கு மோடி ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி நடந்தது. அந்த ஆட்சி ராஜா பேர் ஆகாம். எல்லாரும் நிக்கிறத எல்லாரும் பின்வாங்கி போயிட்டார். கர்த்தரை மறந்துட்டார். அப்பேற்பட்ட ஆட்சி நடத்தினா ஆகாமுடைய துணைவியார் எசபேல். அன்னைக்கு அவரோட கூட அவ்வளவு மோசமான காலகட்டம். அப்ப இவர் சொல்ற கர்த்தர் சொல்றாரு, ஆகாம் நீ தேவனுக்கு விட்டு பின்வாங்கி போய் தேவனுக்கு விரோதமாக செய்யற இந்த தேசத்துல ராஜாவை ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் சொல்லி தீர்ப்பு சொல்றாரு. 3 வருஷம் 6 மாசம் இந்த தேசத்துல பெய்யாது, மழை பெய்யும். யார் சொல்றது? யார் தீர்க்க தரிசனம்? எலியா. இப்ப நிறைய பேர் தப்பா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு மாட்டிங்க முடிக்கிறாங்க சோசியல் நெட்வொர்க்ல. மோகன்சி லாசரஸ் சொன்னார், கட்டாயம் இந்த ஆண்டு தம்புதான் ஆட்சிக்கு வருவா, அடுத்த 4 வருஷம் அந்த கர்த்தருடைய கிருபையை நான் பார்க்கிறேன் அப்படின்னு. அது பழைய காலத்துல சொன்னா தப்பிச்சுக்கலாம். இப்பதான் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இன்னொருத்தர் அந்த செல்வராஜன் ஆசீர்வாதம் தாத்தா கொஞ்சம் வாய மூடி பொறுமையா பேசிக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் பக்கத்துல ஒரு ஸ்க்ரோல் பார்த்தேன். ஸ்க்ரோல் மீன்ஸ் ரோல் மாதிரி ராஜாக்கள் படிப்பாங்க. ஒரு ஸ்க்ரோல் பார்த்தேன், அதுல தப்பு தான் ஆட்சி செய்யறார் இந்த அடுத்த 4 வருஷம். கட்சியில பார்த்தா ட்ரம்ப் இப்போ தோத்துட்டாரு, எல்லாம் பண்ணிக்கிறாரு. விட மாட்டேன்றார் ஆட்சி. வெள்ளை மாநிலத்துக்கு போக மாட்டேங்கிறார். குச்சி தந்தா கூட போக மாட்டாங்க. கொஞ்சம் நீ சொல்றது வேணாங்க, தோல்வி ஒத்துக்கு போயிடும். இப்போ உங்க தீர்க்க தரிசனம் தான் என்ன ஆச்சு? கடைசி காலத்துல கண்ட தீர்க்க தரிசிகள் எழுப்புவாங்க. கர்த்தர் சொன்னது நடக்குது. நீங்க ஆளு எவ்வளவு பேர் அவங்கள பாக்குறாங்க, டிவியில பேசுறாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த வார்த்தை ஒரு வார்த்தை தப்பா சொன்னா கூட அந்த தீர்க்க தரிசி கண்டடிச்சு போடணும்னு பைபிள் இருக்கு. நீங்க பைபிள படிச்சு பாருங்க. ஒரு தீர்க்க தரிசி சொல்லி அது நடக்கலன்னா அவனுக்கு அந்த காலத்துல தண்டனை என்னன்னா, எல்லாரும் அவனை சபையில நிக்க வச்சு கண்டடிச்சு போடணும். தேசத்தின் நடுவில் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க. உங்க வேலையில ஆக்கும் ஆதாயம்
நோயாளிகளுக்கு சுகம் கொடுக்கணும், மக்களுக்கு ஆதரவாக பேசணும். அதுதான் முக வேலை. யோர் ஜாப். உனக்கு என்னத்துக்கு அமெரிக்காவில் நடக்கிற எலெக்ஷனை பற்றி why you are putting your nose there? You got no business in America. இந்தியாவிலே இன்னும் 130 கோடி மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. 2% கிறிஸ்டியன், முஸ்லீமாக 30%. எல்லாத்துலேயும் ஊக்கம் கொடுத்தது. ஊழியக்கார ஆகிட்டாங்கன்னா அவ்வளோதான், உலகமே வந்தா கையில தான் போடுற மாதிரி. உடனே தாழ்த்தணும் அர்த்தம் சொல்றாரு. தாழ்மையில் அவர் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். இந்தியாவில் கூட எலெக்ஷன் நடந்தது. நம்ம தான் ஜெபம் பண்ணோம். மோடி தான் வந்துட்டார் திருப்பி. நம்ம அதுக்காக எதனா ப்ராஃபஸியா பண்ணணும். அங்கே எலெக்ஷன் நடக்கும். அவர் கர்த்தர் ராஜ்யங்களை கவிழ்த்து ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறார். ராஜாக்களை கவிழ்த்து ராஜாக்களை, அது அவர் சித்தம். யாரை வேணா கொண்டாந்து இருப்பார். ஜோ பைடன் தான் அதை மாற்ற யாராலையும் முடியாது. கமலா ஹாரிஸ் சொன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவர் சித்தம். அதுல தான் ஏன் போய் மூக்க போடுறீங்க ஊழியக்காரங்க? தட் இஸ் நாட் யுவர் பிசினஸ். நீங்க நிறைய ஊழியக்காரங்க எல்லா விஷயத்துக்கும் தலையிட்டு வருவாங்க. அமெரிக்காவில் போய் தலையிட்டு, அமெரிக்காவில் போய் அது நான் என்ன சொன்னா, அமெரிக்காவில் போய்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்க நிறைய பேர் ஊழியக்கார போய் தீர்க்க தரிசனம் நல்லா தெரியும். இப்போ வந்து சோசியல் நெட்வொர்க்ல கேள்வி கேட்கலாம். அவன் இந்துவா, பிஜேபியா, ஆர்எஸ்எஸ்ஆ தெரியல, கேள்வி கேட்கலாம். இல்லையா, நீங்க 2 பேர் போட்டு பேசுறாங்க. கடல் மூடினா அப்படியே தீர்க்க தரிசனம். அந்த தாத்தாலாம் சும்மா இல்லாத ஒரு ஸ்க்ரோலே பார்த்துச்சான். இதான் நான் இருந்தது பரலோகத்துல ஸ்க்ரோல் பார்த்தேன். சாதாரண சொல்லிதான் விட்டுருப்பாங்க. ஸ்க்ரோல் பார்த்தா பரலோகம் திறந்துச்சா அவர் அங்கே போனாலும் ஸ்க்ரோலை பிரிச்சு காட்டுறான் ட்ரம்ப் தான். இப்போ என்ன சொல்ல போறீங்க? எங்களுக்கு நாங்கள் மன்னிச்சிருவோம், திருச்சபை மன்னித்து விடும். ஆனால் பொதுமக்கள் இப்போ மன்னிப்பாங்களா? நம்மளை வந்து பார்த்துக்கினே இருக்கிறாங்க எல்லாரும் இல்லையா? எல்லாம் பார்த்தாங்க இருப்பாங்க. ஆகவே இங்க நம்ம ஏன் சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கு. நான் பாஸ்டர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. போயிட்டாங்க கத்தருக்கு. அப்போ மோகன் சிங் லாசரஸ் போயிட்டாங்க. இஸ் அ லையர். ஸோ இப்போ அப்படி பார்த்தா அந்த சர்வருக்கு ஒரு லையர். அவர் பார்க்கல, எல்லாமே பொய்யா இருக்குது. இப்போ நம்ம சொல்றது எதுவுமே நடக்கல. என்ன பார்த்தீங்கன்னா, ஆலன் பாலுக்கு சும்மா ஸ்டைலாக ஃபிளாட் சூட்டோடங்கிறாரு, அப்படியே பேசுறாரு. இந்த இயர் கோல்டன் இயர், அடுத்து இன்னொருத்தா பேசுறான், எங்கேயா கோல்டன் இயர், இது கொரோனா இயரியா. இப்போ பதில் சொல்லியா இருக்குன்னு கேட்குறான். அதாவது நீங்க இந்த மாதிரி மக்களெல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடாது. அவங்களெல்லாம் பெருசா நினைக்கக்கூடாது. நம்ம சபை தான் பெருசா நினைக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் தான் பெருசு. உங்களுக்கு கொடுத்தக்கூடிய கருத்தை ரொம்ப நேர்மையா இருப்பார். உங்களை பத்தி கேர் கொடுப்பார். உங்களுக்கு என்ன சொல்லணும் சொல்லி கொடுப்பார். புரியுதா? இந்த மாதிரி போய் சொல்லிக்கினேன் கடவுளுடைய நாம தூஷிக்கப்படுறதுல இப்போ பிஜேபி நம்ம ரொம்ப வாட்ச் பண்றாரு. சான்ஸ் கிடைச்சா கிறிஸ்டியனுக்கு எல்லாமே இதுதான் மாறணும்னு சொல்றது அவங்க முயற்சி செய்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் எப்படி எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. 3 தப்பு செஞ்சிருக்காங்க. கோல்டன் இயர், நோ கொரோனா இயர். ட்ரம்ப் தான் வருவார், மோகன் சிங் லாசரஸ், நோ அந்த ஜோ பைடன், கமலா ஹாரிஸ். இதுக்கெல்லாம் இப்போ நம்ம பதில் சொல்லணும். அதுக்கு ஒரு ரவுடி கூட்டம் வச்சிருக்காங்க. ஒருத்தனை சொல்றான், முட்டாள்களே, அண்ணன் சொல்றது இப்படி நடக்கலன்னா கூட கிடைக்கலாம். ஒரு நாளைக்கு ட்ரம்ப் வருவார். ஒரு ஊழியக்காரன் ஒரு ரவுடி கேங்க் இவன் போட்டதான் அவன் போடுவான். அவர் போட முடியாது. ஸ்டேட்டஸ் இதுல போடுவான். யூடியூப்ல பார்த்தேன் நான். முட்டாள்களே, அண்ணன் சொல்றது இந்த 4 வருஷம் நடக்கலாம் கூட எப்பதான் நடக்கும். அப்படி ஒண்ணு அவர் சொல்றீங்க. இப்பத்தி எலெக்ஷன் பத்தி தானே பேசினாங்க. தேவநாமம் குடிசி ஏற்படுது. அது நம்ம சபை தான் முக்கியம். எதுமா முக்கியம்? சபை தான். அண்ணன் சீனி கொண்டு சொல்றாரு, நாளைக்கு ஒன்று சொல்றாரு. கடைசி காலத்துல யுத்தம் நடக்கும், பூமி அதிர்ச்சி நடக்கும், கள்ள தீர்க்க தரிசிங்க வருவாங்க, கள்ள போதைகள் வருவாங்க. இதெல்லாம் வந்து பஞ்சம் உண்டாகும். ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யத்துக்கு நடக்கும்.
நீங்க ஒரு 21 லிஸ்ட் கொடுத்துருக்க கத்தர் 24, 21 தெரியல மத்தேயில 24 நிகழ்ச்சி நடக்கணும். இதெல்லாம் நடக்கிறது ஆரம்பம் தானா? அப்புறம் தான் யார் வருவார்? கர்த்தர் வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மாதிரி ஒரு ரூடான ராஜா ஆட்சி செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆட்சி செய்யும் போது கர்த்தர் இவர் மூலமா பேசி வானத்தை அடைச்சிட்டார். கடைசியில் அவன் மனம் திரும்பும் போது கர்த்தர் மறுபடியும் ஊக்கமா ஜெபிக்கிறான், மழை பெய்யுது. அந்த கருத்துள்ள ஜெபம் அற்புதங்களா நடக்கும் நம்முடைய வாழ்க்கை, நம்ம குடும்பத்துல, நம்முடைய பர்சனல் லைஃப்ல அற்புதங்களை கொண்டு வருவது கருத்துள்ள ஜெபம். ஆகவே எனக்கு அங்கேயான நேரம் ரொம்ப ஆகுது. இப்போ நம்ம ரீமைண்ட் பண்ணிங்கன்னா, நம்பர் 1 விசுவாசத்தோட ஜெபம். இது நம்ம கிடைக்கிறது என்னென்ன கிடைக்குது? வியாதிகளுக்கு சுகம் கிடைக்கிறது, பாவம் மன்னிக்கப்படுகிறது, 3வது துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இது 3 சல்யூஷன் விசுவாசமா ஜெபம். வருத்தப்படாதீங்க, கர்த்தரை இந்த வார்த்தை தவிர. 2வது நீதிமன்றம் செய்யும் ஊக்கமான ஜெபத்துக்கு என்ன கிடைக்குது? எல்லா பெனிஃபிட்ஸும், வேர்ல்ட்லி பெனிஃபிட்ஸ் எல்லாம் தேவன் உங்களுக்கு தருது. கர்த்தரை ஜெபம் பண்ணும்போது என்ன கிடைக்குது? அற்புதமான அந்த லெவலுக்கு நம்ம போகணும். நம்ம லெவல் வந்து விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்கணும், அப்புறம் ஊக்கமான ஜெபம் இருக்கணும், அடுத்த கருத்துள்ள ஜெபத்துக்கு நம்ம முன்னேறியே போகணும். கர்த்தர் தாமே அப்படி முன்னேறி போக கிருபை செய்வதாக. இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.